கேரளாவைச் சேர்ந்த பிரபல தொலைக்காட்சி நடிகர் திலீப் சங்கர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டலில் அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகரின் திடீர் மரணத்திற்கு காரணம் என்ன? மலையாள சின்னத்திரையில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் திலீப் சங்கர். எர்ணாகுளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பல பிரபலமான மலையாள சீரியல்களில் நடித்திருக்கிறார். அம்மா இறைத்தே, பஞ்சாக்னி, சுந்தரி போன்ற சீரியல்களிலும் சில திரைப்படங்களிலும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் பஞ்சாக்னி என்ற சீரியலின் படப்பிடிப்புக்காக திலீப் சங்கர் எர்ணாகுளத்தில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சென்றுள்ளார். படப்பிடிப்பு 2 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் அங்கேயே ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அவருடன் நடிக்கக்கூடிய நடிகர்கள் சிலர் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் அவர் எந்தவிதமான அழைப்பையும் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் ஏற்பட அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு நேரில் சென்று விசாரித்தனர். அவர் கடந்த 2 நாட்களாக அறையிலிருந்து வெளியே வரவில்லை என்று ஹோட்டல் ஊழியர்கள் தெரிவித்தனர். அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்ற போது அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. அறையின் கதவை விடுதி ஊழியர்கள் திறந்து பார்த்தபோது அங்கு திலீப் சங்கர் சடலமாக கிடந்தது கண்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த அறையில் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. திலீப் சங்கரின் மரணத்தில் சந்தேகம் படும்படியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவருடைய மரணத்திற்கான காரணம் உடற்கூராய்விற்கு பிறகே தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.